வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் லைன் கிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா, ரிஜெக்ஷன் ஆகிருக்கா அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ பப்ளிஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது, பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கேல்பிங் பண்ணுறது எப்படி, இன்றைக்கி எந்த ஸ்டாக்ஸ்லாம் ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரைட். ஸோ ரைட், ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நிஃப்டிக்கு வந்துடலாம். இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் ஆச்சுங்கிறத பார்த்துட்டு, ஸோ நாளைக்கு கிறிஸ்மஸ், எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ். நாளைக்கு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் ஆக போகுதுங்கிறத பார்த்துடலாம். ரைட். ஸோ ரிஜெக்ஷன் லைன் எங்கெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ரைட்டா, தோ இது ஒரு லைன், எல்லாமே நேற்று போட்டது மட்டும்தான், எதுவுமே இங்கே ஆல்டர்னேஷனே பண்ண கிடையாது. ரைட், இது ரிஜெக்ஷன் லைன் சொல்லியிருந்தேன். ரைட்டா, இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 24 டிசம்பர் இங்கே இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கேண்டில் நினைக்கிறேன், ரைட், கரெக்டாக இந்த கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. எதை பிரேக் பண்ணால் அப் ட்ரெண்டுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஸோ இந்த கோட்டுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் பண்ணுச்சுன்னா அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே க்ரீன் க்ளோஸ் இங்கே கிடச்சிருக்கு. இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் சொல்லியாச்சு, இங்கே தான் போய் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 89 பாயிண்ட் பக்கம் கேதர் பண்ணியிருக்கலாம், 90 பாயிண்ட் பக்கம் கேதர் பண்ணியிருக்கலாம். ரைட்டா, இதை வந்து கால் சைடில். புட் சைடில் நீங்கள் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுங்கிறத சொல்லியாச்சு. புட் சைடில் வந்து அப்புறம் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே வந்து விட்டுருக்கோம். ஸோ புட் சைடில் இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் கேட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல மூவ்மெண்ட்னு ஒன்று பார்த்தா, இது வரைக்கும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே விட்டுருக்கோம். ரைட், இப்போ புட் சைடில் ஒரு 145 பாயிண்ட். ஸோ 145 பாயிண்ட், அங்கே ஒரு 90 பாயிண்ட் ஆக மொத்தம் இங்கே நீங்கள் வந்து ஒரு 145 ப்ளஸ் ஒரு 90 கால்குலேட் பண்ணிடலாமா? 145 ப்ளஸ் 90 235. இன்னைக்கு மட்டுமே நம்ம ப்ரிடிக்ஷன் படி நீங்கள் உள்ளே இறங்கியிருந்தீங்க அப்படின்னா 235 பாயிண்ட் நீங்கள் கேதர் பண்ணியிருக்கலாம். ரைட், எத்தனை பேர் ட்ரேட் எடுத்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆக வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லலாம். என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, பிரேக் பண்ணி மேலே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு இங்கே போனால் இங்கே வரைக்கும் போகலாம். அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டிருந்தேன், கீழே பிரேக் பண்ணியிருந்தா இது வரைக்கும் போகலான்னு சொல்லியிருந்தேன். பட் கீழே உங்களுக்கு இங்கேயே வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்துட்டா, என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரிடிக்ஷனுக்கு வந்துடலாம் வழக்கம் போல். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் இந்த இடத்துல நல்லாவே இருக்கட்டும், இது ஒரு நல்ல சப்போர்ட் தான், நல்ல சப்போர்ட். இந்த இடத்துல இது ஒரு நல்ல சப்போர்ட், மேஜர் சப்போர்ட். ரைட், நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன ஆக வாய்ப்பு இருக்கு, இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஓகே, கரெக்ஷன் பாயிண்ட், நம்மளுடைய கரெக்ஷன் பாயிண்ட் எங்கே இருக்குது, நம்ம என்ட்ரி நம்ம பாயிண்ட் எங்கே இருக்குது, ஸோ கரெக்டாக இங்கே இருக்குது. நம்ம பாயிண்ட்டு கிட்ட வந்துட்டாலே மார்க்கெட் ஓடவும் செய்யாது ஒளியவும் செய்யாதுங்கிற மாதிரி ரியாக்ட் ஆகும். ரைட், இது நம்ம பாயிண்ட். ஸோ கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ மேலெல்லாம் க்ளோஸ் வச்சு அழகாக கொண்டு போயிட்டான். ஸோ 80% கவர் பண்ணியிருக்கான். ரைட், ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பாசிபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன, நெக்ஸ்ட்டு வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஓகே, இங்கே நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு, ட்ரெண்டு பிரேக் ஆகிருக்கு. ஓகே, ட்ரெண்டு பிரேக் ஆகிருக்கு.
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, அடுத்து அதுக்கு மேலே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுச்சு. ப்ரீவியஸ் ஹையை உடைக்க முடியல, ட்ரெண்ட் பிரேக் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. ட்ரெண்ட் பிரேக் ஆன உடனே எங்கே வந்திருக்குன்னா இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், கால் சைடு பக்கம் போகணும் அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேலே மூவ் ஆனால் மட்டும்தான் கால் சைடுக்கான என்ட்ரி எடுக்கணும். ஸோ ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் கால் சைடுக்கான என்ட்ரி எடுக்கணும். ரைட். ஸோ அதுக்கு மேலே போகணுன்னா இன்னும் எவ்வளோ பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள்? ஸோ இங்கேருந்து ஒரு 54 பாயிண்ட் தான். ரைட். ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் கால் சைடுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பியூராக இதுக்கு மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். இதை ரெசிஸ்டன்ஸ் லைனாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெசிஸ்டன்ஸ் லைனு, இது ஒரு ரெசிஸ்டன்ட் லைனு, சப்போர்ட் லைனு க்ரீன் கலரில் கொடுத்துட்றேன். ரைட். ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் இங்கே ஆக்ட் ஆகுது, இங்கே ஆக்ட் ஆகுது, இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ தொடர்ந்து இங்கே வரைக்கும் நல்லா ஆக்ட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது இங்கே விட்டுருச்சு. ஸோ மேபி இந்த சப்போர்ட்டுக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்படி வந்துட்டு இதை ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே இது வரைக்கும் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது என்னன்னாலும் மாறலாம். இப்போ இந்த இடத்துலையே எடுத்த உடனே இந்த இடத்துலையே கீழே விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ கீழே அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ இப்படி கரெக்ஷன் இது வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட். பட் ரிஜெக்ஷன் ஒன்று நடக்குன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகலாம், இல்லைனா அதுக்கு மேலே போயிட்டு இங்கே ரிஜெக்ஷன் ஆகலாம். ஓகே, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை பிரேக் ஆனதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடும். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு லோயர் ஹையை பிரேக் பண்ணிகிட்டே வந்துடும். ரைட். ஸோ ஒரு பிளான், இது ஒவ்வொன்றும் நான் ஒவ்வொரு கலரில் போட்டுக்கிறேன். கால் சைடுக்கு போகணும் அப்படின்னா இந்த லைனுக்கு தாண்டி போனால் மட்டும்தான் கால் சைடுக்கு உண்டு. இது கால் சைடுக்கு. புட் சைடு அப்படின்னா இந்த இடத்துல கரெக்ஷன் லெவல் இருக்குது, இந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது. ஓகே, இந்த சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சான் அப்படின்னா 23,710 650 வரைக்கும், 710 ஒரு 650னா ஒரு 60 பாயிண்ட் இங்கே கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு கீழே இதாகிடுச்சுன்னா கீழேயும் அப்படியே வந்துடலாம். பட் இதெல்லாமே ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான இடமும் இருக்குது, இதெல்லாம் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான இடமும் இருக்குது. ஸோ ஓவராலாக ரிஜெக்ஷன் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எங்கன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு கீழே அது ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிக்கலாம். ரைட். ஸோ ஒவ்வொரு பிளானும் ஒவ்வொரு கலரில் நான் போடுறேன். ஸோ இதுக்கு மேலே போனால் இது வரைக்கும் போயிட்டு ஒன்று ரிஜெக்ட் ஆகலாம், இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு மேலே அப்படியே போயிடும், இல்லைன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகலாம். ஓகே, இல்லை அப்படின்னா எடுத்த உடனே கீழே விட்டு இந்த இடத்துல அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே வந்துடலாம். இல்லைனா மேலே எப்படி ரிஜெக்ஷன் ஆகுதோ அதே மாதிரி கீழே இருந்து புல் ட்ரேடர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற லெவல்ஸ் இதுதான். ரைட். மேலே போகணும் அப்படின்னா லெவல் நோட் பண்ணிக்கோங்க. 23,783க்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சா மேலே பக்கம் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். 780க்கு மேலே க்ளோஸ் வச்சு 819க்கு வரைக்கும் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் உண்டு மேலே போகிறதுக்கு.
பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ட்ரெண்டு பிரேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இந்த ட்ரெண்டு ஃபாலோ பண்ணியிருக்கு, ட்ரெண்டு பிரேக் ஆகிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போய் கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டில் இந்த ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் ஒட்டிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து அவன் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு, ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. 6.18 ஓகே, அது கொஞ்சம் நான் இம்பார்ட்டண்ட் கலரில் நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ க்ரூஷியல் லெவல் வந்து சொல்லியாச்சு. இப்போ மேலே போகுது அப்படின்னா அப்படியே போயிட்டு இது வரைக்கும் போனாலே பெரிய விஷயம்னு சொல்லிக்கலாம். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இந்த ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணுவான். ஓகே, இல்லைனா ஃபஸ்ட்டு இங்கேயே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே விழுந்துடலாம். இல்லைனா இதுக்கு மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்துடலாம். இல்லை இதுக்கு மேலே போய் இங்கே அழகாக க்ளோஸ் வச்சுட்டா அவ்வளோ பவர்ஃபுல்லாக போகிறான் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை கூட பிரேக் பண்ணலாம். இது வந்து மேலே சைடுக்கு. கீழே சைடுக்கு வந்து இந்த க்ரீன் லைனை கீழே தாண்டினா மட்டும்தான் கீழே சைடு எடுக்கணும். எப்போனா 23,709க்கு கீழே ஒரு ரெட் க்ளோஸ் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் கிடச்சா புட் சைடில் எடுக்கலாம். ஓகே, 23,710க்கு கீழே ஒரு ரெட் க்ளோஸ் கிடச்சா புட் சைடு எடுக்கலாம். அதே மாதிரி 23,810க்கு மேலே போனால் சேஃப்டியாக ஒரு பை சைடு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா 23,780க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 780க்கு மேலே அண்டு 810 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்கேல்பிங் பண்ணலாம் கால் சைடில். ஓகே, இது நான் செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ரைட், இந்த அடிஷ்னல் லைன்லாம் எடுத்துட்றேன். இப்போ டீசெண்டாக இருக்கும் பார்க்க. இப்போ மார்க்கெட் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஸோ இன்றைக்கி டேட் வந்து 24 மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒன்று இந்த லெவலை கிராஸ் பண்ணால் கால் சைடுக்கு போகலாம், இல்லைன்னா இந்த லெவலுக்கு கீழே பிரேக் பண்ணால் புட் சைடுக்கு போகலான்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, ஸோ எக்ஸ்பைரிக்கான வேலையை அழகாக காமிச்சிட்டான். ஸோ ஒவ்வொரு டைமும் சப்போர்ட் கிட்ட வந்து 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 ரிஜெக்ட் ஆகிட்டு போயிருக்கான். ஸோ நாளைக்கும் இதே லெவல் தான். மார்க்கெட் எதுவுமே பிரேக் பண்ணல, ஏதாச்சும் ஒரு பக்கம் பிரேக் ஆனால் தான் உண்டு. ஸோ பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. நம்ம கொடுத்த அந்த ட்ரெண்டுக்குள்ளேயே எவ்வளோ அழகாக வந்திருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இது பேங்க் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டி என்னென்ன ட்ரெண்டு கொடுத்துருந்தோம் நேற்று 24 இன்னைக்கு. ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் இந்த ஹையை உடச்சிட்டான் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு இந்த ஹைக்கு போவான்னு சொல்லியிருந்தோம். ரைட்டா, இந்த ஹை டார்கெட் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, இது ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே உடைக்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லோவை உடைச்சா கீழே போகலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லோவை உடைச்சா எது வரைக்கும் போயிருக்கான் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது, இது வரைக்கும் போயிருக்கான். ஓகே, இந்த ஸ்பைக்கு கொடுத்த இடத்து வரையும் போயிருக்கான். ஸோ கீழேயும் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் இருந்திருப்பீங்க. பட்டு எனக்கு ப்ராஃபிட் போதுன்னு புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல இதில் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஓகே, இப்போது சொன்னதுபடி நடந்திருக்கான்றதை மட்டும் செக் பண்ணுவோம். ஸோ கீழே பிரேக் ஆகிடுச்சு. கீழே பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிப்போம், ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் சப்போர்ட் நம்ம இங்கே வரைஞ்சி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அது எந்த இடத்துல டே டைம் ஃப்ரேமில் போதால் தான் தெரியும். ரைட், ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ மார்க்கெட் கீழே வந்த உடனே எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்துட்டு மேலே திரும்பிட்டு போயிட்டான். இப்போ கீழே வந்த உடனே இந்த லைன் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ட் லைன் ஆச்சு. இருந்தாலும் அந்த ரெசிஸ்டன்ட் லைனில் நீங்கள் கேட்ச் பண்ண முடியலனாலும் மார்க்கெட் எதுக்கு மேலே போனால் மேலே போவாங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே போனால் ஸோ அழகாக போயிட்டானா, இந்த டார்கெட்டுக்கே போய் ரீச் ஆகிட்டானா. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் இப்போ அல்டிமேட்டாக மிட் கேப் நம்ம சொன்னது நடந்திருக்கிறது. ரைட்டா, கீழேயும் கொடுத்துருக்கான் மேலேயும் கொடுத்துருக்கான். கீழே கொடுத்ததை விட மேலே டபுள் மடங்காக கொடுத்துருக்கான்.
ஸோ இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்கேருந்து கால் சைடு எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் இங்கே ரிஜெக்ஷன் ஆவான்னு சொல்லியிருந்தோம். இங்கே ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்னா இங்கேருந்து புட் சைடு எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி 3 விதமான ட்ரேட் பண்ணியிருக்கலாம் பேங்க்ஸ் மிட் கேப்பில் மட்டுமே. ஓகே, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி டைம் தொடாமல் இருக்கிறது ரொம்ப சேஃபர். ஓகே, இப்போ மேலும் மிட் கேப் நிஃப்டி என்ன ஆகும், இந்த லைன் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இதுக்கு மேலே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து போயிருக்கலாம், இல்லை இங்கேயே ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்திருப்பான், இல்லைனா இங்கேயே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே வருவான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே நடந்திருக்கா இல்லைன்னு மட்டும் செக் பண்ணுங்கள். நான் சொன்ன 3 பிளானுமே இங்கே நடந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏரோவை பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போய் ஹிட் பண்ணுவான்னு சொல்லியிருந்தோம். அதுவும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கீழே வந்துட்டு இங்கே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் இப்படி வருவான்னு சொல்லியிருந்தோம். அதுவும் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குன்னு கேட்குறீங்களா, இங்கேயே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே அப்படி தான் நடந்திருக்கு. ஓகே, மூணாவது பிளான் என்ன சொல்ல, இப்படி போயிட்டு இப்படி வருவான்னு சொல்லியிருந்தோம். பட் அது என்ன பண்ணிட்டான்னா, இந்த லெவலில் மறுபடியும் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே உடச்சிட்டான். ஏன் இதை கீழே உடச்சான் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த ஹையிலிருந்து இந்த லோக்கு நம்ம பாயிண்ட்டாக இருக்கும் 618 கிட்ட போய் கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிருப்பான். அதனால் ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடச்சிட்டான். கரெக்டாக ப்ரீவியஸ் நம்மளோட என்ட்ரி இங்கே இருக்கா, ரைட், இதுதான் நம்மளோட டெக்னிக்கல் அனலைசிஸ் வேவ். இப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குது அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகே, இதுக்கு மேலே மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிடுறேன். எதுக்கு கொலன்னு பேசிட்டு, டெய்லியும் தான் நம்ம சொன்னது நடந்துட்டுருக்கு. டெய்லியும் நம்ம சொல்கிறது எல்லாமே நடந்துட்டு கேட்டு ட்ரேட் எத்தனை பேர் எடுத்துகிட்ருக்கீங்கன்னு தெரியல. ரைட்டா, இப்போ எல்லா லைனையும் ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ லைன் ஒரு நாளைக்கு போட்ட லைனை ஒரு நாளைக்கு வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணுறது சேஃப். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லதும் கூட. மார்க்கெட்டோடைய சார்ட்டை வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குதுன்னா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குது அப்படின்னு. 5 மினிட் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறது ஒரு ட்ரெண்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஓகேவா, இப்படி ட்ரெண்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ட்ரெண்டில் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை மார்க்கெட்டில். கீழே பிரேக் பண்ணால் கீழே போகும், மேலே பிரேக் பண்ணால் மேலே போகும். இதுதான் மிட் கேப்பில் நடக்கும். ஓகே, இங்கே ரிஜெக்ஷன் ஆனால் இங்கே போயிடும், இங்கே ரிஜெக்ஷன் ஆக இங்கே வந்துடும். மிட் கேப்பில் நடக்கிறது இதுதான். ஸோ மிட் கேப்பை பற்றி சொல்லணுன்னா சிம்பிளாக சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நான் இதில் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆகுங்கிறதும் சொல்லணுமா அதையும் சொல்கிறேன். மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் எதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்குங்கிறதே சொல்கிறேன். இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டான் அப்படின்னா கீழே பிரேக் ஆகிட்டு உடைச்சிரும். ஓகே, இது வரைக்கும் கூட அவனால் போக முடியல அப்படின்னா கீழே பிரேக் ஆகிட்டு உடஞ்சிரும். இல்லை அதுக்கு மேலே போகிறான் அப்படின்னா கன்சால்டேட் பண்ணி கடைசி நேரத்தில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இங்கே போய் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இந்த சப்போர்ட்டு கீழே உடச்சிட்டு கீழே வரலாம். இல்லைனா என்ன பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பார்த்து, ஸோ இங்கே டபுள் பாட்டம் எடுத்துட்டு இந்த நெக் பேட்டர்னை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் காமிச்சிட்டு திரும்ப இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு ஒன்று இப்படி உடையணும். ஓகே, இல்லை அப்படின்னா இது டபுள் பாட்டமாக ஆக்ட் ஆகணும்னா இப்படி ஆக்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னா எடுத்த உடனே நான் கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே இப்படி போயிட்டு ஹையில் போகிற மாதிரி போயிட்டு இதை ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு இப்படி போகலாம். ஸோ என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டும் ஒரே கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் பிளாக்கில் போடுறோம் ஒன்று. ஓகே, ரைட், இப்போ மேக்ஸிமம் என்ன ஆக வாய்ப்பு இருக்குது, இது ஒரு நல்ல அப் ட்ரெண்டாக இருக்குன்னா லோ டு ஹைக்கு கரெக்ஷன் பாயிண்ட் எங்கே ரெஸ்பெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா
இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஆகி இதுக்கு கீழே விடாத வரைக்கும் மார்க்கெட் பை ட்ரெண்ட் தான். ஓகே, இந்த பிளாக் ட்ரெண்டு கிட்ட போய் ரிஜெக்ஷன் ஆனால் கீழே வந்து இந்த சப்போர்ட்டை உடைச்சிருவான். ஸோ இங்கேயே வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு மேலே போனால் அப்படின்னா மேலே இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு மேலே போயிடுவான். ஸோ இப்படி தான் இருக்குது மார்க்கெட்டுடைய ப்ரெசண்ட் சுச்சுவேஷன். ஓகே, ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே எடுத்திருந்து இங்கே பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே அழகாக ஒரு கோடை போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல போய் டச் பண்ணும்போது இங்கே ஒரு அழகான ட்ரெண்டு தெரிஞ்சிச்சு. இப்போது ரெண்டாவது ட்ரெண்டு சப்போர்ட்டுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் எவ்வளோ தூரம் வருதுன்னா, ஸோ இது வந்து 20ஆம் தேதி வந்து ஃபார்ம் ஆனது. இந்த இடத்துல இருக்கிற சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட் 24ஆம் தேதி ஃபார்ம் ஆனது. ஓகே, 24ஆம் தேதி ஃபார்ம் ஆனது. ரைட்டா, இப்போது ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை இது உடைக்க கிடையாது, இந்த லோவை இது கீழே உடைக்க கிடையாது. ஸோ லோயர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இது ஏதோ ஒரு பக்கம் உடைக்குங்கிறது தெரியும். பட் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிற சுச்சுவேஷனை பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, ஏன்னா நம்ம பார்க்குற நிறைய டைம் வந்து மார்க்கெட் கரெக்டாக நம்ம எங்கே லைன் போடுறோமோ அந்த இடத்துல போய் கரெக்டாக ஓப்பன் ஆகிடுது. அதனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிட்டேன். இந்த இடம் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான இடமா இருக்கும், இல்லைனா இந்த இடம் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான இடமா இருக்கும். பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒன்று ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிடணும், இல்லைன்னா ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா, ரைட், இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே போனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ரைட்டா, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம கெஸ் பண்ணிட்டோம். ஓகே, இது இப்படி தான் இந்த ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டுருக்குன்னு கெஸ் பண்ணிட்டோம். அப்போ இது இந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்குங்கிறத கெஸ் பண்ணிட்டோம். பட் ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு தெரியல. பட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குதுன்னு கெஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ மறுபடியும் இந்த இடத்துக்கு வர வேண்டிய மார்க்கெட் இங்கே வந்தால் தான் அவன் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கணும். பட் இந்த இடத்துல பையர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கேயே நமக்கு நல்லாவே தெரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே பையர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருக்கு. அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே செல்லர்ஸை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த உடைச்சாலும் உடைக்கலாம். ஓகே, இல்லைனா பவர்ஃபுல்லாக பையர்ஸை கூட்டிகிட்டு போய் இப்படி நாளைக்கு இப்படியே பிரேக் பண்ணிவிட்டு மேலே போனாலும் போகலாம். பட் எது பண்ணாலுமே ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாலோ ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணாலோ மட்டும்தான் அடுத்த ட்ரெண்டை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க முடியும். இது வந்து மிட் கேப்பில் நம்ம குறி தப்பலை. ரைட், ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற ப்ரிடிக்ஷன். ரைட்டா, இப்போ இருக்கிற ப்ரிடிக்ஷன் மார்க்கெட்டில் இதுதான். ஒரு நல்ல ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் மார்க்கெட் இப்போது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகே, ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு போனால் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லைங்களோ இந்த இடத்துக்கு வந்தால் பை ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லோவை உடைக்கக்கூடாது. இப்போது இந்த லோவை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் பை ட்ரெண்ட் தான். இந்த லோ உடைக்கக்கூடாது. இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் பை ட்ரெண்ட் தான். ரைட்டா, தேங்க்யூ. ஈவினிங் கிளாஸில் பார்த்துக்கலாம்.